ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாமல் நான் ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது ஒன்று, நான் என்னமோ பேசிட்டேன். சரி, ஓகே. அது டெலீட் பண்ணலான்னு தான் பார்த்தேன் அந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தா அதில் கொஞ்சம் வியூஸ் போயிருந்துச்சா, சரி பேசினதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை வந்து நான் டெலீட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, நேற்று ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் யோசித்து பேசிக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஏதோ சொல்லணுன்னு தோணுச்சு, நேற்று சொல்லிட்டேன், அவ்வளோதான். அது அப்படியே மறந்துடுவோம், அதை அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? ஸோ லிப்ஸ்டிக் இன்றைக்கி எப்படி இருக்குது? இந்த கலர் நல்லாயிருக்கா? நேற்று போட்டிருந்த கலர் நல்லாயிருக்கா? இது வந்து இன்னொரு கலர், ஓகேவா? நேற்று போட்டிருந்தது ரொம்ப டார்க்காக இருந்துச்சுல, ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கலர் நல்லாயிருக்கா, அந்த கலர் நல்லாயிருக்கா சொல்லுங்கள். அப்புறமா நான் நேற்று அதில் சொல்ல வந்தது என்னன்னு இதில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எப்படி மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அப்பா இல்லாமல் வளர்கிற பொம்பளை பிள்ளைங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, அந்த அதாவது சாப்பிட எல்லாம் வாங்கி தராங்க, ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள நம்பி பேரண்ட்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு அந்த மாதிரிலாம் போயிடுறீங்கல்ல. ஸோ அவங்களுக்காக தான் நான் அதை வந்து போட்டேன். யாரையும் நம்பாதீங்க அப்படின்றதுக்கு. அது வந்து நான் வேறு ஏதோ சொல்ல போய் அது எப்படியோ போய் முடிஞ்சிச்சு சோகமாக ரொம்ப அந்த வீடியோ. ஓகே, அது விட்டுருங்க. நான் அது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, படிக்கிற பிள்ளைங்களுக்கு தான், காலேஜ் பிள்ளைங்களுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இப்போ தான் நம்மளுக்கு ஃபோனில் எல்லாமே என்னென்ன விஷயம்லாம் கெட்டு போகிறதுக்கு அவைலபிளாக இருக்கோ எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதனால் பேரண்ட்ஸும் வந்து நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. எப்படி சொல்கிறது, ஏன்னா அவங்களுமே வந்து வேலைக்கு போகணும், ஃபேமிலியை பார்த்துக்கணும், ஏர்ன் பண்ணணும். ஸோ இது மாதிரி அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். அதனால் நம்ம பொண்ணு எங்கே போகிறா, வரா, என்ன பேசுகிறா, யார்கிட்ட பழகிறா, இது எல்லாமே அவங்களால கண்காணிக்கிறதுன்றது அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால தான் இது வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃபோன் வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். அன்வான்டாக தேவையில்லாததெல்லாம் பார்க்காதீங்க. பிடிச்சா இந்த அட்வைஸ் ஏற்றுக்கோங்க, பிடிக்கலின்னா தயவுசெய்து விட்டுட்டு வேறு வீடியோ பார்த்துட்டு போயிட்டே இருங்க. முக்கியமாக நான் அதாவது எப்படி சொல்கிறது, அந்த ஏஜ் அட்ராக்ஷனில் நம்மளுக்கு கிடைக்காத, அப்பா கிட்டேருந்து கிடைக்காத அன்பும் பாசமும் வந்து இன்னொருத்தர் மூலமாக கிடைக்கிது அப்படின்னும் போது நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஈஸியாக யோசிக்காமல் விழுந்துடுவோம்ல. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தெரியாமல். நான் காலேஜில் ஒர்க் பண்ணும்போது நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்டயே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து அப்பா கிடையாது, அவங்க வந்து எப்போ கேட்டாலும் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணி விடுறாங்க, எனக்கு எல்லாமே பிடிச்சதெல்லாம் சாப்பிட வாங்கி தராங்க, அந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வந்து எப்படி சொல்கிறது, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பையனோடு ஓடி போக ரெடியாக அவள் வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு இந்த வீடியோ போட இதெல்லாம் சொல்ல அந்த டைம் எனக்கு தோணவே இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குது, காலேஜ்லையாக இருக்கட்டும், ஸ்கூல்லையாக இருக்கட்டும். நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, மேரேஜு இது மாதிரி விஷயம்லாம் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். படிக்கிற வயசில் வந்து கரெக்டாக படிச்சுருங்க. கரெக்டாக வந்து உங்கள் சொந்த உழைப்பில் நிற்கிற மாதிரி ஒரு டிகிரியாவது முடிச்சிட்டிங்க அப்படின்னா, யார் வந்தாலும் பார்த்தாலும் பார்க்கலினாலும் நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஒரு தைரியமும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஒரு டிகிரி முடிக்காமல் யாரோ இந்த மாதிரி லவ்வு, மேரேஜு அப்படியெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. அது மாதிரி தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது வந்து என்னென்னமோ நான் பேசிட்டேன் நேற்று வீடியோவில். அது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏதோ பேசி விட்டேன். அதை அப்படியே விட்டுருங்க. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட நல்லது தான். இதுதான் சொல்ல வந்த கேர்ள்ஸ். பசங்க வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து லைஃப் பற்றி இப்போ உங்களுக்கு வாங்கி தராங்க,
இப்போ உங்களை வந்து எல்லா பைக்கில் வச்சு சுற்றுறாங்க, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும்தான் லைஃப், அது மட்டும்தான் ஹாப்பி அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. லைஃப்ன்றது வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது அதுக்கப்புறம். ஸோ அதெல்லாமே வந்து 2 பேர் சேர்ந்து ஃபேஸ் பண்ண முடியுமா, லைஃப்பை லீட் பண்ண முடியுமா, அதெல்லாம் யோசிக்காமல் ஒரு ஃபோன் ரீசார்ஜு, ஒரு சாப்பிட்றதுக்கு வாங்கி தராங்க அப்படின்றது மட்டுமே பார்த்து லவ் பண்ணுறது அப்படின்றது வந்து சரி கிடையாது. ஸோ மினிமம் ஒரு டிகிரியாவது முடிச்சிடுங்க, வேலைக்கு போங்க, ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த லவ் லைஃப் இதுக்குள்ளெல்லாம் போங்க. ஸோ இதுதான் என்னோடய ஒரு அட்வைஸு. ஸோ இதை சொல்லணுன்னு தான் நினச்சேன். நேற்று வேறு மாதிரி போயிடுச்சு அந்த வீடியோ. இது கூட வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுறதுனா பிடிக்காதுல்ல. எப்படி சொல்கிறது, யாராவது ஒருத்தர் நல்லது சொல்லணும்ல. எல்லாருமே வந்து தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்னு எல்லோரும் வேலைக்கு போயிட்டா அப்போது நல்ல விஷயங்களை யார் தான் சொல்கிறது? அதுக்காக தான். ஓகேவா? வேணும், ஓகே, உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஓகேவா? எதுவும் கம்பல் கிடையாது. சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். ஸோ ஒரு டார்கெட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 23 வயசு வரைக்கும் கண்டிப்பாக நம்ம படிக்கணும், படிப்பு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓகே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படி பார்த்திங்கன்னா, பூரி, மஷ்ரூம் கிரேவி, அதுக்கப்புறம் அரைக்கீரை கூட்டு, ரைஸு, கொத்தவரங்காய் பொரியல். ஸோ இதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி. முடிஞ்சால் நான் மத்தியானமாக ஷார்ட்ஸ் எடுத்து போடுறேன், சாப்பாடு மட்டும். இவ்வளோ தான் பேசணுன்னு நினச்சேன். நான் ரொம்ப நேரம் பேசலை. அது அந்த நேற்று போட்ட வீடியோ எடுத்து பார்த்தா எனக்கே நான் என்ன பேசி வச்சுருக்கேன்னு எனக்கு புரியல. தலையும் புரியல, வாலும் புரியல. நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஃப்ளோவில் என்னென்னமோ பேசியிருக்கேன். எனக்கே அது அப்படி இருந்துச்சுன்னா, என்னை தெரியாதவங்க, என்னை பற்றி எதுவுமே புரியாதவங்க அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன் இந்த பொண்ணு இப்படி பேசி வச்சுருக்குதுன்னு யோசிப்பீங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அது நான் ஏதோ ஆர்வக்கோளாறில் என்னமோ ஒரு மைண்ட் செட்டில் நான் அந்த வீடியோவை போட்டுட்டேன். ஓகேவா? தப்பாக பேசிட்டேனும் சொல்ல முடியாது, ஆனால் தேவையில்லைன்னு தோணுது இல்லை. ஒரு பர்சனலை போய் நம்ம எதுக்கு சோஷியல் மீடியாவில் சொல்கிறது இல்லை, அது யோசிச்சுருக்கணும். ஓகே, அதுக்காக தான். வேறு எப்படி சொல்கிறது, நான் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து நல்லது சொல்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கல்ல. இப்படி பண்ணாதீங்க, இது பண்ணுங்கள், இதுதான் கரெக்டு, இது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. கேட்குறவங்க கேட்டுப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம சொல்லலாம் நல்ல விஷயங்களை. படிங்க. செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுது, பப்ளிக் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, 10th 12th. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. மேபி கிட்டத்தட்ட 1 month கிட்ட டைம் இருக்குது எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ஷெட்யூல் போட்டிங்க, 1 week 1 சப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னு ஷெட்யூல் போட்டு படிச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து பப்ளிக்குள்ளே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ பிளான் பண்ணி படிங்க. ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. அந்த நைட்டு படிச்சுக்கலாம், அன்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ முன்னாடி இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிப்ரவரிலாம் வந்து 28 days தான். அந்த மந்த்து போகிறதே உங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தியரி எக்ஸாம்ஸ் இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு ஏப்ரல்லலாம் ப்ராக்டிக்கல் வந்துடும். ஸோ எக்ஸாம்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ இருந்தே டைம் டேபிள் போட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்குள்ளே படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நல்லா பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் எல்லாம் லைஃப்பில் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமாக கேர்ள்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களால ஒரு யோசித்து முடிவெடுக்க முடியும். லைஃப் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஃப்ரீ அட்வைஸ். வேணா எடுத்துக்கோங்க, வேணா விட்டுருங்க. ஓகே, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல வீடியோஸ்க்கும் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, பாய்.